கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 24 அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது 2 சீஷர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு நடந்து போயிட்டுருக்குறாங்க. அவர்களோட போய் இயேசு சேர்றாரு. அவர்களோட போய் சேர்ந்து சில காரியங்களை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஏன் இப்படி துக்கமாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா, இயேசு கிறிஸ்து என்கிறவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவரை குறித்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் இயேசு தான் அப்படின்றது பக்கத்தில் இருக்கிற வரை காண முடியலை. ஆனால் பைபிள் சொல்லுது இயேசு அவர்களோட போய் சேர்ந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது மாதிரி அவரை காட்டிக்கிறாரு. இன்னும் எனக்கு நிறைய தூரம் போகணும், அவரோட வழியில் உலாவுகிறவராக அவர் இருக்கிறார். அந்த நேரத்தில் பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், மோசையிலிருந்து சகல தீர்க்கதரிசிகளும் இயேசுவை பற்றி என்ன காரியங்களை சொன்னாங்களோ அவர் சும்மா அதை வெளிப்படுத்தாமல் வேத வாக்கியங்களை, வசனங்களை அவர் வெளிப்படுத்தி அவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறாராம். ரெவலேஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. வெறும் வசனத்தையும் வெறும் வார்த்தையும் சொல்லாமல் அந்த வார்த்தையில் இருக்கிற ஆழமான தேவனுடைய வெளிப்பாடுகளை இயேசு எம்மாவூர் சீஷர்களுக்கு காட்டுறார். இயேசுவை அறிந்த பிறகு, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட பிறகு பைபிள் சொல்லுது இந்த 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்களாம். அவர் பேசின வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சே. ஏன்னா அந்த வார்த்தையில் ஆவி இருந்துச்சு. அவர் பேசின அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அவர் விளக்கி காட்டி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை அதிகாரப்பூர்வமாய் அதை வெளிப்படுத்தி அதை விளக்கி அந்த சீஷர்களோடு பேசியிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவர்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த ரிவைவ், அந்த இருதயத்துக்குள்ள வெளிச்சம், அந்த இருதயத்துக்குள்ள உண்மையான ஜீவன், உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையிலிருந்த அந்த விடுதலை அவர்களுடைய இருதயத்தில் வந்திருக்கு. பல நேரங்களில் நம்ம வேத வசனத்தை ஏதோ கண்ணை மூடிட்டு கடமைக்கு வாசிக்கிறது மாதிரி வாசிக்கிறோம். பட் அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தையில் ஆவி உண்டு, தேவனுடைய வசனத்தில் ஜீவன் உண்டு. அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை, எங்கள் மன கண்களை நீங்கள் திறந்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிற சகல தீர்க்கதரிசிகளும் என்னென்ன பேசேஜஸில் எழுதி வச்சிருக்கிறாங்களோ, என்னென்ன அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்களோ அதை விளக்கி இருக்கிறார். அது ஜஸ்ட் அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படி இல்லாமல் ரெவலேஷன், நாட் அன் எக்ஸ்பிளனேஷன், இட்ஸ் அ ரெவலேஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையாகிய இயேசு வார்த்தையாகிய தம்மை குறித்து வேத வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை வெறும் வார்த்தையாக இல்லாமல் தேவனுடைய வார்த்தையாய் வெளிப்பாடா அவர் வெளிப்படுத்துறார். ஏன்னா வெறும் விளக்கம் ஒரு மனிதனை வெளிச்சமாக்காது, வெளிப்பாடு ஒரு மனிதனை வெளிச்சமாக்கும். அந்த வெளிப்பாடு நமக்கு அவசியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவசியம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ புத்தகங்கள் ஒரு முறை படிச்சிட்டோம்னா, 2 முறை படிச்சிட்டோம்னா அந்த புத்தகத்தில் இருக்கிற உண்மையான சாராம்சம், ஆழம், அதை குறித்திருக்கிற அந்த தாகம் எல்லாம் முடிஞ்சிடும். பட் வேத புத்தகம் அப்படி கிடையாது. நித்திய காலமாய் எத்தனை 1000 ஆண்டுகள் நாம் ஊழியம் செய்தாலும், நம்ம வேதத்தை வாசித்தாலும் மங்கி எரியாது. அது ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க பண்ணும். இந்த வெளிப்பாடுகள் தேவனிடத்திலிருந்து தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டும்போது அந்த வெளிப்பாடுகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை இந்த வசனத்தின் மூலமாய் கொழுந்து விட்டு எரிய பண்ண முடியும். ஏதோ கடமைக்கு வாசிக்கிறது மாதிரி நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோம், அப்படி அல்ல. வேத வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடுகள் அதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியும். அந்த ஆவி எரியும், அவருடைய ஜீவன் நமக்குள்ளே பெருகும் என்று வேதத்தில் பல இடங்கள்ல நம்ம இதை பார்க்க முடியும். ஏன்னா பைபிள் சொல்லுது, யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தையை ஆவியானவர் நமக்கு வேத புத்தகமாக கொடுத்திருக்கிறார்.
வேத புத்தகமாக கொடுத்திருக்கிறார். அந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வசனங்கள் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற வெளிப்பாடுகள். அது தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவ ஆவியானவராலே மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய மகத்துவமான வேத புஸ்தகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தில் இருக்கிற மகத்துவமான வெளிப்பாடுகளை வெறும் நம்முடைய கண்களால அதை சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா லூக்கா 24:45 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி பேசினாராம். சீஷர்களோடு இயேசு பேசும்போது அவர்களுடைய மனக்கண்களை முதலில் திறந்தார். பல இடங்களில் இயேசு வசனங்களை பேசியிருக்கிறார், வார்த்தைகளை பேசியிருக்கிறார். பிசாசை ஜெயிக்கும் போது அவர் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தை அவர் பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தைக்கு முன்பதாக எந்த சத்துருவால நிற்க முடியும்? ஏன்னா அவர் ஆலயத்தில் அவருடைய கையில வேத வாசிப்பதற்காக ஏசாயாவின் சுருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை அப்படியே திறகிறார். ஏசாயா 61, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்கிற அந்த வேத வாக்கியத்தை அவர் அப்படியே வாசிச்ச உடனே பைபிள் சொல்லுது, வசனத்தை அவர் வாசிச்ச உடனே எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்ததாம். அங்க இருந்த எல்லாருடைய கண்களும் அவரை பார்த்தது. ஏனென்றால் அவர் வாசிக்கும் போது அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவன், அவருக்குள் இருந்த அந்த ஆவியானவர், அவருக்குள் இருந்த அந்த தேவ வார்த்தை. இதுவரைக்கும் அந்த ஜெப ஆலயத்துல நிறைய பேர் வசனம் வாசிச்சிருப்பாங்க. ஆனா இயேசு வாசிக்கும் போது எல்லாருடைய கண்களும் அவரை பார்க்கிறது. ஏன்? அந்த வார்த்தைகளை அவர் பேசும்போது, அவர் வெளிப்படுத்தும் போது எல்லாருடைய இருதயமும் எரிகிறது. எல்லாருடைய இருதயத்திலும் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம். ஏதோ ஒண்ணு பண்ணுது, ஆனா என்னன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு என்ன செய்யுது, ஆனா என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. பைபிள்ல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, எத்தியோப்பியாவிலிருந்து யூனக் அப்படின்றதான ஒரு மனுஷன். அவன் யார் அப்படின்னா, ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்கிற ஸ்திரீக்கு மந்திரியாக இருக்கிறான். அவளுடைய எல்லா பொக்கிஷத்துக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அவன் அதிகாரியாக, தலைவனாக அவன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமுக்கு அவன் ஆராதிப்பதற்காக, அவன் வர்ஷிப் பண்றதுக்காக அவன் எருசலேமுக்கு வரான். 1500 மைல், சுமார் 2400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவன் வரான். அந்த யூனக் அப்படின்றதான மனுஷன் இப்போ எருசலேம்ல ஆராதனையை முடிச்சுக்கிட்டு அவன் எத்தியோப்பியாவுக்கு நேரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல ஆராதனைக்கு வந்தவன் திருப்பி போகும்போது அவனுக்குள்ள ஒரு தாகம், ஏதோ ஒரு குறை இருக்கே, என் இருதயத்துக்குள்ள எந்த ஒரு மாற்றத்தை நான் அனுபவிக்கலையே. ஏன்னா நான் ஆலயத்துக்கு வந்தேன், எருசலேமுக்கு வந்தேன், ஆராதிச்சேன், ஆனா எனக்குள்ள அந்த ஒரு திருப்தி இல்லை. அப்போ உண்மையான அந்த ஆலயம், உண்மையான அந்த ஜீவன், உண்மையான அந்த மகிமை எனக்கு இன்னும் வேணும் அப்படின்றத குறித்து அந்த மனுஷன் எதிர்பார்த்து அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, ரிட்டன் எத்தியோப்பியாவுக்கு அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னுடைய ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கிறாரு. வாசிக்கும் போது அந்த அதிகாரத்தை குறித்து எதுவுமே தெரியாது. அந்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு எதுவுமே தெரியாது. யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு, தாகம். என்ன தாகம்? இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி நான் எருசலேமுக்கு வந்தேன், ஆனா எனக்குள்ள எதுவுமே நடக்கல, எனக்குள்ள எந்த ஒரு மாற்றமே இல்லை, எனக்குள்ள எந்த ஒரு மகிமை நான் அனுபவிக்கல. அப்ப அந்த உண்மையான ஆலயம், உண்மையான ஜீவனை நான் தேடணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியானவர் மேல, நீதியானவருடைய வசனத்தின் மேல யாரெல்லாம் தாகமா இருக்கிறீங்களோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். தம்முடைய வெளிப்பாட்டின் மூலமாய், தம்முடைய வெளிப்பாட்டின் மூலமாய் உங்களை திருப்தியாக்குவார். இப்போ அந்த மனுஷன் அந்த வார்த்தைகளை, வசனங்களை வாசிச்சுட்டு இருக்கிறாரு, எதுவுமே புரியல. ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, பிலிப் என்கிற மனிதனை பார்த்து சொல்றாரு, நீ எருசலேம்ல இருந்து காசா பட்டணத்துக்கு போற வனாந்தர மார்க்கமா, பாலைவன வழியாய் நீ போ.
வேற எதையுமே கர்த்தர் சொல்லலை தூதனை கொண்டு. நீ போ, வனாந்தர வழி போயிட்டேரு. யாருமே அந்த வழியை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வனாந்தர வழியை பற்றி நமக்கு நல்லா தெரியும். பாதுகாப்பு இல்லை, வறட்சி, எதுவுமே இருக்காது, ஒரு செழிப்பு இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. ஆனால் இந்த வழியில் நீ போ அப்படின்னோன்னு பிலிப்புக்கு தெரியாது. பிலிப்பு போயிட்டே இருக்கிறார். திடீர்னு அந்த இடத்துல டிராவல் ஆகிட்டு இருக்கும் போதே தூரத்தில் ஒரு ரதத்தை பார்க்குறாரு. அந்த ரதம் எத்தியோப்பிய மந்திரியாகிய யூனக்குடைய ரதம். திடீர்னு ஆவியானவர் சொல்றாரு, அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓடி போய் அந்த ரதத்தோட போய் நிற்கும் போது அங்க இந்த மனிதன் உட்கார்ந்து ஏசாயா 53 அந்த ஆகமத்தை வாசிச்சுட்டு இருக்கிறார். எதுவுமே புரியாம இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எருசலேம் வந்திருக்கேன், திருப்தி ஆயிட்டா இந்த ஆகமத்தை அவர் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா திருப்தி ஆகலையே, ஏதோ ஒண்ணு என்ன இன்னும் என்ன தூண்டுது. எனக்கு இது பத்தலை, எனக்கு இன்னும் ஆழத்துக்கு நான் போகணும், இன்னும் நான் மகிமையை பார்க்கணும், உண்மையான ஜீவனையும் உண்மையான சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கணும். நான் ஆலயத்தில் போனேன், அங்கே அனுபவிக்க முடியல அப்படின்றதான் இவருடைய தாகம். இப்போ பிலிப்பு கேட்குறாரு, நீங்க படிச்சுட்டு இருக்கிறதோடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லும் போது இந்த மனுஷன் சொல்றாரு, ஒரு மனுஷன் எனக்கு அதை தெரிவிக்காவிட்டால் எனக்கு அது எப்படி தெரியும்? ஒரு மனுஷன் இதை எனக்கு சொல்லி தராம எனக்கு இந்த ஆகமத்தின் வெளிப்பாடுகள் எப்படி புரியும்? உடனே அவர் சொல்றாரு, நான் சொல்லித்தரேன். உடனே அவரை ரதத்தின் மேல ஏற சொல்லி அவர் வருந்துகிறார். அவர் ரதத்தின் மேல ஏறி உட்கார்ந்து இந்த ஏசாயா 53வது ஆகமத்தை தெளிவா திட்டமா இது யாரை குறித்து எழுதி இருக்கிறது, இது யாருடையது, இது யார் என்பதை தெளிவா வெளிப்படுத்துறார். அது வரைக்கும் அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தது, இந்த ஏசாயா யாரை பத்தி சொல்றாரு, அவரை பத்தி சொல்றாரா, இன்னொருத்தனை பத்தி சொல்றாரா, யார் இந்த ஆட்டுக்குட்டி, எதுவுமே தெரியாது. ஆனா இந்த பிலிப் இந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பரலோகத்தின் வெளிப்பாடை வேத வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஏன்னா நல்லா படிச்ச மனுஷன், பொக்கிஷங்களுக்கெல்லாம் தலைவன். ஆனா அவனுக்கு அது வெறும் ஒரு பேசேஜ், வெறும் வார்த்தைகள், வெறும் ஆகமம். ஆனால் ஆகமத்துக்குள் இருந்த மறைவிடத்தில் இருந்த ரகசியமான ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. அதை பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பு மூலமாய் இந்த மந்திரியானவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? He is the promised Messiah and source of salvation. இந்த வேத வாக்கியத்தை முன் நிறுத்தி இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு பிரசங்கிக்கிறானா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அதுவரையில் அந்த மனுஷனுடைய பார்வையில் அது வெறும் ஏசாயா ஆகமம், அதுல என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனா கர்த்தர் பிலிப்புவை கொண்டு அந்த வெளிப்பாடாகிய இயேசுவை அவனுக்கு திறந்து காட்டும் போது அவன் மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. கொஞ்ச நேரத்துல தண்ணி வருது. அவனே கேட்கிறான், நான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன். அப்பதான் இந்த மனுஷன் சொல்றாரு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் அதற்கு தடை இல்லை. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 3:36 சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்குள் ஜீவன் இருக்கிறது, அவனுக்குள்ளே ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் அவனுக்கு ஒளியாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, கந்தேக மந்திரிக்கு அது வெறும் ஆகமம். ஆனா பிலிப்புவை கொண்டு அது வெறும் ஆகமம் அல்ல, இட்ஸ் a revelation. இது வெளிப்பாடு. இது இயேசுவின் மகிமை, இயேசுவின் உயிர்ப்பு, இயேசுவினுடைய ரட்சிப்பின் வல்லமையை அவன் விவரித்து காண்பிக்கிறான். அந்த நேரத்துல தான் அந்த மந்திரிக்குள்ள விசுவாசம், அந்த விசுவாசத்தின் நிமித்தம் ஜீவன், அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. எருசலேம் தேவாலயத்துக்கு ஆராதிக்க வந்தவன், எருசலேம் தேவாலயத்தில் கிடைக்காத சந்தோஷம் வெளிப்பாட்டின் மூலமாய் இவனுக்குள் கிடைக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வெறும் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஆனால் வெறும் வேத வசனத்தை கண்மூடித்தனமாக வேகமாக இத்தனை வசனத்தை முடிக்கணும், இவ்வளவு நாள்ல முடிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு நீங்க வாசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை நாங்க பாராட்டுறோம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது, ஒவ்வொரு வசனத்திலும் தேவன் தம்முடைய மறைவான ரகசியங்களை வைத்திருக்கிறார், வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார்.
இந்த வெளிப்பாடுகளை நீங்கள் சுதந்திரிக் கொள்ளும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் வெளிச்சத்தை அடைவீர்கள். உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ளே பலனாய் தங்கியிருக்கும். ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க 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 அது உங்களுக்கு அனுதின மருந்தாக, ஆகாரமாக இருக்கும். அண்ணே, இந்த வெளிப்பாட்டை, இந்த வார்த்தையை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் உண்மையான தாகத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, ஒருவேளை நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை 5 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம், பரவாயில்ல. பட் இதுவரையிலையும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, யோவான் பத்மோ தீவில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதை ஏஎம்பி வெர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு பிறகு உள்ள அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகும்போது எனக்குள்ள என்ன நடக்குதுன்னா, நான் டிரான்ஸுக்குள்ள போகும்போது, ஸ்பிரிட் ரேமுக்குள்ள போகும்போது எனக்குள்ள என்ன நடக்குதுன்னா, இன் ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் வித் த ஹோலி ஸ்பிரிட், நான் பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு பிரத்யேக ஒரு உறவை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரத்யேக உறவின் நிமித்தம் நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக அந்த ரேமுக்குள்ள நான் போனேன். அப்படி போகும்போது எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவர் சொல்றாரு, இன் ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் வித் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் எம்பவர்ட் டு ரிசீவ் அண்ட் ரெக்கார்ட் த ரெவலேஷன் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். என கருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் எந்த அளவுக்கு உறவில் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வல்லமையான இயேசு கிறிஸ்துவாகிய வெளிப்பாட்டின் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு தந்து நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவியை, நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துவதற்கு, வெளிச்சமாக்குவதற்கு, விடுவிக்கிறதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். அவருடைய வசனத்தை வெறுமையா வாசிச்சுட்டு போகாதீங்க. ஒவ்வொரு வசனத்திலும் ஆழங்கள் உண்டு, வெளிப்பாடுகள் உண்டு. வெளிப்பாடுகளே ஒரு மனிதனுடைய பாடுகளை மாற்றும். வெளிப்பாடுகள் ஒரு மனிதனை வெளிச்சமாக்கும். வெளிப்பாடு ஒரு இருதயத்தை பலப்படுத்தும். வெளிப்பாடு ஒருவனுக்குள்ளே விசுவாசத்தை கொடுக்கும். வெளிப்பாடு ஒருவனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்குரிய கிருபைகளை கொடுக்கும். வெறும் வார்த்தைகளாக அல்ல, அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரோடு உறவாயிருங்கள். ஆவியானவரோடு எந்த அளவுக்கு நீங்க உறவில் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினால பிதாவானவர் தம்முடைய மகிமையான வெளிப்பாடுகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது படி, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிறவர்களை மனிதனுடைய கண்களால் காண முடியாது, காதுகளால் கேட்க முடியாது, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றாது. ஆனால் தேவ ஆவியானவர் தம்முடைய ஆவியினாலே நம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கந்தேகை மந்திரி யூனக் சொல்றாருல்ல, ஒருத்தன் சொல்லாம எனக்கு எப்படின்னே தெரியும், ஒருத்தன் வெளிப்படுத்தாம எப்படின்னே தெரியும். யூனக்குக்கு வெளிப்படுத்துகிற பிலிப்பை மாதிரி உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காக ஒருவர் இருக்கிறார், ஆவியானவர். அவர் தம்முடைய மறைவான ரகசியங்களை, வேத புத்தகத்தில் இருக்கிற ரகசியங்களை, வெளிப்பாடுகளை உங்களுக்கு எழுதுவார். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் டாக்டர் வெஸ்லி ஆபிரகாம் ஒரு வார்த்தையை அதிகமாக சொல்லுவார், வேர்ட் ஆஃப் த லார்ட் இஸ் த ஸ்வார்ட் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். தேவனுடைய வார்த்தையே பரிசுத்த ஆவியானவருடைய பட்டயம். இந்த பட்டயத்தின் நிமித்தம் சத்துருக்களை ஜெயிங்கள். வெளிப்பாடுகளோடு இந்த உலகத்தில் வாழுங்க. வெளிப்பாடுகள் பரலோக ராஜ்யத்தின் நன்மையோடு இந்த உலகத்தில் வாழுகிற மகன்களாக உங்களை வாழ வைக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.